தமிழனை சோத்துக்கு கையேந்த வச்சுட்டு உலகத்தில் சோத்துக்கு கையேந்த வச்சுட்டு அதுக்கு ஒரு நாள் பட்டினி தினம் நாளா இன்னைக்கு. என்னடா உங்கள் பட்டினி தினம் நாள்? மக்களை பசியும் பட்டினமாக சாகடிக்கிறது தான் பட்டின தினத்திற்கு ஒரு நாளா? ஒரு நாள் சாப்பாடு போட்டுருவீங்க, அப்புறம் எத்தனை நாள் சாப்பாடு போடுவீங்க மக்களுக்கு? ஏழை மக்களுக்கு, எளிய பாமரனுக்கு எத்தனை நாள் சாப்பாடு போடுவீங்க? பட்டினி தினத்துண்டு அது கேவலமே இல்லை. அந்த ஒரு நாள் கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு இல்லாதவங்களுக்கு சோறு போடுறது உங்களுக்கு ஒரு நல்ல, அதுக்கு ஒரு நாள் உங்களுக்கு நல்ல நாளா இல்லை? எப்படி அது கேவலமாக இல்லை? உலகத்தில், நம்ம இந்தியாவில், தமிழ்நாட்டில் அதெல்லாம் ஒரு நாளுன்னு கொண்டு வர்றீங்களே, மனசாட்சி இல்லை உங்களுக்கெல்லாம்? அது ஏழையை உருவாக்குனது யாரா? முட்டாளுங்களா? அந்த ஏழையோ எளிய பாமரனை நடுத்தர மக்களை உருவாக்குனது யாரா? நானும் ஒரு ஏழை தான், ஏழை பாமரன் தான். நடுத்தர வர்க்கத்தில் கொஞ்சம் இப்போ தான் ஓரளவுக்கு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கேன். ஏழை எளிய பாமரனாக இருந்தேன், இப்போ கொஞ்சம் நடுத்தர வர்க்கத்தில் வந்து நிற்கிறேன். அந்த ஏழையினோட வலி எனக்கு தெரியும். ஏழை எளியனோட பாமரனோட வலி எனக்கு தெரியும். இயற்கையே உங்களை தண்டிக்கும். கண்டிப்பாக இயற்கையே உங்களை தண்டிக்கும். இயற்கையே உங்களை தண்டிக்கும். ஏழை எளிய பாமரனே அந்த அவனோட வைத்தெரிச்சல் உங்களை தண்டிக்கும். கண்டிப்பாக இதுமாரி நாளை தயவு செய்து கொண்டாடாதீங்க. எவரும் இந்தமாரி நாளை தயவு செய்து கொண்டாடாதீங்க. எத்தனையோ நாள் கொண்டாடிட்டு போங்க. இந்த உலக பட்டினி நாள்னு சொல்லிட்டு உருவாக்குனதே யார்? பணக்காரன் தான். உலக பட்டினால் உருவாக்குனதே பணக்காரன் தான். இருக்கிற பணக்காரன் எவனாவது 100 பேருக்கு அவன் இருக்கிற சொத்தை எழுதி வைங்களேன் பார்ப்போம். அப்போ அந்த ஏழை பட்டினி தினம் ஒழியும். இருக்கிற ஏழை பட்டினி தினம் ஒழியும். கண்டிப்பாக இருக்கிற பணக்காரன் பணம் இருக்கிறவன், சொத்து வச்சிருக்கவன், இல்லாதவங்களுக்கு எழுதி கொடுங்க தன் சொத்தை, தன் பணத்தை, தன் இருக்கிற ஆபரணத்தை. இல்லாத ஏழைக்கு எழுதி வைங்க. இன்றைக்கி எழுதி வைங்க. உலக பட்டினி தினம் சொல்கிறீங்களே, இன்றைக்கி எழுதி வைங்க பார்ப்போம். உலக பணக்காரர்களே, அரசியல்வாதிகளே, அதிகாரிகளே, இன்றைக்கி எழுதி வைங்க ஏழைகளுக்கு. நீங்கள் உங்களுக்கு தைரியம் இருந்தால், திராணி இருந்தால் இன்றைக்கி எழுதி வைங்க. அப்போ தான் உலக பட்டினி தினம் என்ற நாளே இருக்காது அடுத்த வருஷத்தில். நீங்கள் எழுதி வைங்களேன் பார்ப்போம். உலக பணக்காரர்களே, இந்திய பணக்காரர்களே, தமிழ்நாட்டின் பணக்காரர்களே, ஏழை எளிய பாமரனுக்கு, நடுத்தர வர்க்கத்துக்கு உங்கள் சொத்தை எழுதி வைங்க. அன்னைக்கு மாறும் உலக பட்டின தினம். இருக்கவே இருக்காது. இந்த வருஷத்தில் இந்த நாள், இன்றைக்கி என்ன நாள்? இன்றைக்கி பட்டினி நாள் கொண்டாடுறீங்களே, இந்த நாள் அடுத்த வரத்துக்குள்ளே, அந்த ஒரு வருஷம் இல்லை, ஒரே மாதத்தில் பண்ணலாம், ஒரே வாரத்தில் பண்ணலாம். பண்ணுவீங்களா நீங்கள்? உலக பணக்காரர்களே, உலக அரசியல்வாதிகளே, உலக அரசியல் பெரும் பணம் வச்சுருக்கோங்க பணக்கார அரசியல்வாதிகளே, பணக்கார அதிகாரிகளே, ஊழல் பண்ண அதிகாரிகளே, ஊழல் பண்ண அரசியல்வாதிகளே, பயங்கரமாக ஊழல் பண்ண பணக்காரர்களே, நீங்களே பண்ணுங்களேன் பார்ப்போம். ஊழல் பண்ண காசில் போய் எடுத்து பண்ணுங்களேன் பார்ப்போம். நியாயமாக பண்ணது வேணாம், நியாயமாக சம்பாரித்தவன் பணம் வேணாம். ஊழல் பண்ணவங்கள பண்ண சொல்லுங்க பார்ப்போம். நியாயமாக பண்ணவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க, நியாயமாக சம்பாரித்தவங்க கண்டிப்பாக பண்ணுவாங்க. ஆனால் அநியாயமாக சம்பாதிச்சவங்க கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. கண்டிப்பாக பண்ண மாட்டாங்க. இந்த மரம் கூட பாருங்கள், இந்த மரம் நல்லவங்களுக்கும் உதவும், கெட்டவங்களுக்கும் உதவும் மரம். ஆனால் மனுஷன்
நல்ல மனுஷன் உதவுவான் கண்டிப்பாக. ஆனால் தீய மனுஷன் இந்த மரம் போல் கண்டிப்பாக வளர்ந்துருப்பான். ஆனால் மனுஷனுக்கு கொடுக்க மனசு வராது. மனுஷனுக்கு கொடுக்க மனசு வராது. ஏழை எளியவனை காப்பாற்றுறது நல்லவன் தான் காப்பாற்றணும். ஆனால் நான் அந்த நல்லவனையும் கெடுத்து விட்ருவானுங்க சில பல மக்களை பிடிக்காத ஜென்மங்க, விரோதிங்க. அந்த காலத்துலேயும் அப்படி தான் இருந்தானுங்க, இந்த காலத்துலேயும் இப்படி தான் இருக்காங்க. மன்னர்கள் ஆட்சியிலையும் இப்படி தான் இருந்தாங்க, இப்போ இருக்கிற மக்கள் ஆட்சியிலையும் இப்படி தான் இருக்காங்க. எதுக்கு இந்த பொழப்பு? மக்களே, என் அன்பான மக்களே, என் அன்பான தமிழே, தயவு செய்து ஒவ்வொருத்தருக்கும் உதவ மனசை ஒரு நல்லதாக திடப்படுத்திக்கோங்க. நல்ல மனசை திடப்படுத்திக்கங்க. ஏன்னா மனிதனுக்கு மனிதன் தான் உதவணும். மிருகத்துக்கு உதவுறான் மனுஷன், மனுஷனுக்கு உதவ மாட்டான் மனுஷன். இந்த காலத்தில் கண்டிப்பாக உதவணும். அதுமாரி கண்டிப்பாக உதவணும். எனது அன்பான மக்களுக்கு நல்ல இதயம் வேண்டும். நமக்கு இனிவரும் காலங்களில் மனிதனை மதிப்போம். மனிதன் நாம் மதிப்போம். ஏழைக்கு உதவுவோம். கண்டிப்பாக ஏழையை ஒரு ஸ்டேஜில் இருக்கிற ஏழையை, எளிய பாமரனை மேலே கொண்டு போக பணக்காரர்கள் மனது வைக்க வேண்டும். பணம் இருப்பவர்கள் மனது வைக்க வேண்டும். முக்கியமாக அரசியல்வாதி அதிகாரிகள் மனது வைக்க வேண்டும். ஏழை எளிய பாமரனை உருவாக்க. ஜெய்ஹிந்த்.